ஏற்கனவே என்ன ஜெனிஃபரோட பார்க்க வந்த விமல் முகம் கொடுத்து கூட பேசாம என்ன திட்டிட்டு போயிட்டாரு. ஒரு கொலைகாரியோட புருஷனா வெளியில நடமாட ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு என் மேல கோச்சிட்டு போயிட்டாரு. என் மேல பொண்டாட்டிங்கிற பாசம் இருந்திருந்தா என்கிட்ட பாசமா பேசிட்டு போயிருப்பாரு, ஆறுதல் சொல்லிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு எதுக்காக என்ன நேர்ல பார்க்க வந்திருக்காரு? என்ன நேர்ல பார்த்து அவர் மனசு கஷ்டப்படுதுன்னா நான் போய் அவரை பார்க்காம இருக்கிறது தான் நல்லது. ஏ மல்லிகா, உன் புருஷன் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? விசிட்டர் டைம் முடியறதுக்குள்ள வந்து பாத்துட்டு போவா. மல்லிகா, உன்னை பார்த்து பேசிட்டு போலாம் தான் வந்த மல்லிகா. என்ன பாரு மல்லிகா, தப்பு ஏன் மேலதான். நீ என்ன பார்க்காம இருக்கிறதும் நியாயம் இருக்கு. அன்னைக்கு உன்னை நான் பார்க்க வந்தப்போ திட்டிட்டு போயிட்டேன். இப்ப அதுக்காக ஒண்ணும் வரல மல்லிகா. நான் பேசினது தப்புதான் மல்லிகா. என்ன மன்னிச்சிடு மல்லிகா. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் குழந்தையோட வந்திருக்கேன். நடந்தது மறந்துரு. பேசு மல்லிகா. இங்க பாரு மல்லிகா. என்ன மன்னிச்சிடு மல்லிகா. நான் உன் புருஷங்கிறத மறந்து உன்னை கொலைகாரின்னு சொல்லி உன் மனசை புண்படுத்திட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. என் பொண்டாட்டி நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. தாமரைதான் என் கண்ணை திறந்து விட்டாங்க. நான் இவ்வளவு மோசமான புருஷனா இருந்தேன்னு நினைக்கும் போது எனக்கே வெக்கமா இருக்கு மல்லிகா. நீங்க அழாதீங்க. என் புருஷன் நீங்க, என் உயிர் நீங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அழுவே கூடாது. நீங்க அழுவறதுக்கு காரணமே நான் தானே. நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. உங்க மனசு கஷ்டப்படுத்திருக்கேன். எவ்வளவு அவமரியாதையா பேசிருக்கேன். என்னால நீங்க எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. அதெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சு மனைவியா ஏத்துக்கிட்டீங்களே, அது போதுங்க எனக்கு. இந்த நிமிஷமே நான் செத்தாலும் எனக்கு பரவாயில்லைங்க. என் புருஷன் என்ன ஏத்துக்கிட்டாங்கிற சந்தோஷத்துல நான் உயிரை விட்டுருவேன். நீங்க தாங்க என்ன மன்னிக்கணும். இத பாரு மல்லிகா, நீ அழாத. இனிமே நீ தைரியமா இருக்கணும். உன் புருஷன் நான் உன் கூட இருக்கேன். இப்ப நீ அழுதா குழந்தைய அழ ஆரம்பிச்சிருவா. நீ தைரியமா இரு. இனிமே எதுக்கும் கவலைப்படாத.
அம்மா உன் கூட இல்லைன்னு அழக்கூடாது என்ன? அப்பா இனிமேல் உன் கூடவே இருப்பாரு, சரியா? மல்லிகா, நீ எதுக்கும் கவலைப்படாத. தாமரை பாரி எங்க இருக்காருன்னு தெரியாம அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இது தெரியாம நான் வேற ஒதுங்கி போயிட்டேன். இனிமே தாமரைக்கு உதவியா இருந்து பாரியை கண்டுபிடிப்பேன். உன்னையும் சீக்கிரம் பெயில் எடுக்க ஏற்பாடு பண்ற மல்லிகா. நீ கவலைப்படாத மல்லிகா. எனக்கு இது போதுங்க. இனிமே நான் ஏன் கவலைப்பட போறேன்? எனக்கு யான பலம் வந்த மாதிரி இருக்கு. எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. பாரி மாமா எங்க இருக்காருன்னு எப்படியாவது கண்டுபிடிச்சு அக்காவோட கவலையை நீங்க தாங்க போக்கணும். அதுக்காக நான் ஆயுசு முழுக்க ஜெயில இருந்தாலும் சந்தோஷமா தான் இருப்பேன். என் அக்காவோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். என் அக்கா படுற கஷ்டத்தை என்னால தாங்கிக்க முடியல. என் பிள்ளைக்கு அப்பா நீங்க இருக்கிற மாதிரி அக்கா பிள்ளைக்கும் பாரி மாமா வேணுங்க. உடனே பாரி மாமாவை கண்டுபிடிங்க. நிச்சயமா மல்லிகா, உனக்காக நான் நிச்சயமா செய்யறேன். இப்ப நான் கிளம்புறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன? பாப்பா, அம்மாக்கு பாய் சொல்லு. பாய் சொல்லு. அம்மாக்கு பாய் சொல்லுமா. பாய் சொல்லு. சரி, பத்திரமா இருந்துக்கோ. அக்கா, அக்கா, கோகிலாக்கா, வா வெண்ணிலா. உட்காரு. அக்கா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன, ஏதாவது பிரச்சனையா? நீங்க எதையும் மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லணும். என்னடி? சஞ்சய் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தானே, வெளிநாட்டுக்கு போக போறேன்னு சொல்றதுக்கு அவன் தான். என்ன போலீஸ்காரி மாதிரி விசாரிக்கிற? இப்ப எதுக்கு உனக்கு திடீர்னு இந்த கேள்வி தோணுச்சு? அப்படி என்ன நடந்துச்சு? போலீஸ் ஸ்டேஷனுக்கு சஞ்சயோட சித்தி இருக்காங்களே சிந்துஜா, அவங்க என்ன கூட்டிட்டு போய் மறுபடியும் விசாரணை பண்ணாங்க. அப்ப என்கிட்ட ஒரு புது விஷயத்த சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க புவனேஸ்வரியோட நகையும் பணத்தையும் திருடிட்டீங்கன்னு. அத சஞ்சய் கண்டுபிடிச்சிட்டானா. அத திருப்பி கேட்கதான் உங்ககிட்ட வந்தானா. நீங்க பணமே எடுக்கலன்னு போய் சொன்னீங்களாம். அந்த பணத்தை திருப்பி கொடுத்துன்னு வற்புறுத்தி கேட்கும் போது உங்களை பலவந்தப்படுத்த முயற்சி பண்ணானா. நானும் நீங்களும் சேர்ந்து அவனை அடிச்சு கொலை செய்ய பார்த்தோன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல சிந்துஜா சொல்லிருக்காங்க. அதுக்கு நீ என்ன சொன்ன? நீங்க என்கிட்ட சொல்லி வச்ச மாதிரி அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. சஞ்சய் கொலை முயற்சிக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அவன் வெளிநாடு போறேன்னு மட்டும்தான் சொன்னான். நாங்களும் சரி போயிட்டு வான்னு சொன்னோம். அவனும் போயிட்டான். அது வரைக்கும் தான் எனக்கு தெரியும்னு அடிச்சு சொல்லிட்டேன். வெரி குட். எப்படியோ சமாளிச்சுட்டல, அது போதும். அப்புறம் ஏன் நீ மாட்டிக்கிட்ட மாதிரி முகத்தை வச்சிருக்க? இல்லக்கா, சஞ்சய் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிறத பார்த்துதான் நான் உங்களை காப்பாத்தணும்னு அடிச்சேன். ஆனா சஞ்சயோட சித்தி என்ன சொல்றாங்கன்னா, புவனேஸ்வரியோட பணத்தை திருடிட்டீங்கன்னு சொன்னாங்க. அது ஒரே குழப்பமா இருக்குக்கா. சஞ்சய் உங்களை பணத்தை கேட்டுதான் பலவந்தப்படுத்தினானா? புவனேஸ்வரி பணத்தை திருடினது நிஜமா? சத்தியமா இல்ல. எனக்கு அவங்க வீட்டு பணத்தை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? அப்படி ஒரு ஈன புத்தி எனக்கு கிடையாது. அந்த சிந்துஜா ஏதோ உளறிட்டு இருக்கா. ஏனி, அந்த சஞ்சயை பத்தி உனக்கு தெரியாதா? உன்கிட்ட கூட அவன் தப்பா நடக்க ஒரு முறை முயற்சி பண்ணல. அவனுக்கு சரியான சபல புத்தி பொறுக்கி போய. அன்னைக்கு திடீர்னு வீட்டுக்கு வந்து நின்னு ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆக போறேன்னு சொன்னா, அவனுக்கு என்ன தோணுச்சு தெரியல, என் கைய பிடிச்சு திடீர்னு இழுத்துட்டா. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அப்படியே தவிச்சு போயிட்டேன். நல்ல வேளை நீ வந்து என்ன காப்பாத்துன. அதெல்லாம் சரிதான்க்கா. ஆனா அவன் உங்ககிட்ட அப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு அப்படி ஒரு நினைப்பு வந்ததை என்னால நம்ப முடியல. அப்படின்னா நான் பணத்தை திருடினது நிஜம். அதை திருப்பி கேட்கறதுக்காக தான் சஞ்சய் வந்தான். நான் தர முடியாதுன்னு சொன்னேன். அதுக்காக தான் என்ன பலவந்தப்படுத்த முயற்சி பண்ணா அப்படின்னு சொல்ல வரியா? எது நிஜம்னு எனக்கு உண்மையாவே தெரியலக்கா. ஒருவேளை நீங்க பணத்தை திருடிட்டு அது மறைக்கிறீங்களோன்னு சந்தேகமா இருக்கு. என்கிட்டயாவது உண்மையை சொல்லுங்கக்கா. நீங்க பணத்தை திருடினது உண்மைனா ஒத்துக்கோங்க. வெண்ணிலா, சிந்துஜா உன்னை குழப்புறா.
சஞ்சயை தப்பிக்க வைக்க இப்படி ஒரு பொய்ய சொல்லி உன்னையும் என்னையும் குற்றவாளியாக்க முயற்சி பண்றா. இது பாரு வெண்ணிலா, நீ தெளிவாயிரு. நீ சஞ்சய் அடிச்சதும் அதனாலதான் அவன் உயிருக்கு போராடிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற விஷயமும் யாருக்கும் தெரியாது. சஞ்சயோட இந்த நிலைமைக்கு நீயும் நானும் காரணம் இல்லைன்னு நம்ம 2 பேரையும் போலீஸ் விசாரிக்கும் போது சாமர்த்தியமா பதில் சொல்லி தப்பிச்சா போதும். பணம் கேட்டுதான் எங்க அக்கா மகன் போனான்னு இப்ப சிந்துஜா சொல்றாங்களே. நாளைக்கு ஒருவேளை சஞ்சய் கண்ணு முழிச்சு அவங்க சொல்றதே சொன்னானா? இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீயும் நானும் மட்டும் கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். இதுல இருந்து நம்ம 2 பேருமே தப்பிச்சிடலாம். தப்பிக்கிறதுக்காக தொடர்ந்து பொய் சொல்றது எனக்கு பயமா இருக்குக்கா. மறுபடியும் போலீஸ் கூப்பிடுவேன்னு சொல்லிருக்காங்க. எல்லாம் சரியாயிடும். விசாரணையில சரியான ஆதாரம் கிடைக்கலன்னா விட்டுடுவாங்க. அப்படி ஏதாவது கிடைக்குமானுதான் உன்னை துருவி துருவி விசாரிச்சிருக்காங்க. இது பாரு, நீ மட்டும் மனசை தளர விடாத. ஒரு தயக்கமும் இல்லாம சாமர்த்தியமா ஒரே பதில சொல்லு. நாம தான் ஜெயிப்போம். இது பாரு, தைரியமா இரு. சரியா? போ. வரேன்க்கா. அந்த வீட்டுக்கு நிறுத்திடுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. வணக்கம் மேடம். வாங்க, என் பேர் தாமரை. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உட்காருங்க. தேங்க்யூ மேடம். என்ன விஷயம் சொல்லுங்க. என் தங்கச்சி மல்லிகா கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கேன். அந்த கேஸ பத்தி கொஞ்சம் விவரமா சொல்ல முடியுமா? ராயபுரம் குணா கொலை முயற்சி வழக்குல என் தங்கச்சி இப்ப ஜெயில இருக்கா. அவளை எப்படியாவது நீங்க தான் பெயில எடுக்கணும் மேடம். ஓ, அந்த கேஸா? பத்திரிக்கை, டிவி நியூஸ்லாம் கூட நான் இதை பார்த்திருக்கேன். சமீபத்துல கூட அந்த ராயபுரம் குணாவை ஹாஸ்பிட்டல்ல வச்சு யாரோ கொல்ல பார்த்ததாவும் அதுல அவர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டதாவும் கேள்விப்பட்டேனே. ஆமா, நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் சரிதான். என் தங்கச்சிக்கு ஒரு கை குழந்தை இருக்கு. குழந்தைய பிரிஞ்சு அவளால இருக்க முடியல. குழந்தையும் அம்மாவுக்காக ரொம்ப ஏங்குது. என் தங்கச்சியோட பிரிவை எங்க யாராலையும் தாங்கிக்க முடியல. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுதுமா. அந்த ராயபுரம் குணாவோட கொலவெறி தாக்குதல இருந்து என் வீட்டுக்கார காப்பாத்தணுங்கிற எண்ணத்துலதான் என் தங்கச்சி இப்படி ஒரு கொலை முயற்சி வழக்குல சிக்கி இப்போ ஜெயில இருக்கா. என் தாலியை காப்பாத்தின என் தங்கச்சிய நான் எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். அது சரி, அந்த ராயபுரம் குணாக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் என்ன விரோதம்? எதுக்கு உங்க ஹஸ்பண்ட அவன் கொலை செய்ய பார்த்தா? அந்த குணாவை என் வீட்டுக்காருக்கு யாருன்னே தெரியாது. விஸ்வம் பில்டர்ஸோட எம்டி விஸ்வம், அவர்தான் இந்த ராயபுரம் குணாவுக்கு பணம் கொடுத்து என் வீட்டுக்கார கொலை பண்ண சொன்னாரு. விஸ்வமா? ஏன் மேடம், அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, உங்க ஹஸ்பண்டுக்கும் அந்த விஸ்வத்துக்கும் என்ன தகராறு? என் வீட்டுக்காரரு அவரோட கம்பெனில தான் மேனேஜரா இருந்தாரு. விஸ்வத்தோட பொண்ணு ஸ்ருதி. என்ன பேர் சொன்னீங்க? ஸ்ருதி. ஓகே, கேரி ஆன். விஸ்வத்தோட பொண்ணு ஸ்ருதியும் என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு சூர்யாவும் உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க. அவங்க காதலுக்கு விஸ்வம் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. ஆனா என் வீட்டுக்காரரு சூர்யாவுக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அதனால அந்த விஸ்வம் என் வீட்டுக்காரரை கொலை பண்ற அளவுக்கு போயிட்டாரு. இப்ப என் வீட்டுக்காரர் எங்க இருக்காருன்னு தெரியல. அவரை நினைச்சு நான் ரொம்ப கவலையா இருக்கேன். ஐ அம் சோ சாரி. பரவாயில்ல, இப்ப என் தங்கச்சி எப்படியாவது வெளியே கொண்டு வரணும். உங்க தங்கச்சிய பெயில் எடுக்கிறதுக்கு என்னால் ஆன எல்லா முயற்சியும் நான் செய்யறேன். ஆனா ஒண்ணு, எடுத்த உடனே பெயில் கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. 2-3 முறை ரிஜெக்ட் கூட ஆகலாம். அந்த ராயபுரம் குணா கண்ணு முழிக்கிற வரைக்கும்
பெயில் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆகலாம். ஆனா அதுக்காக கிடைக்காதுன்னு நான் சொல்லல. நீங்க மனசு தளர்ந்து போயிடக்கூடாதுன்னு தான் நான் இதை சொல்லி வைக்கிறேன். நீங்க எவ்வளவு சீக்கிரம் செய்ய முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் செய்யுங்க மேடம். ஓகே தாமரை, ஐ வில் டூ மை லெவல் பெஸ்ட். தேங்க்யூ. உங்களோட ஃபீஸ் எவ்வளோ? அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். முதல்ல உங்க தங்கச்சிய பெயில் எடுக்கிற வழியை பார்ப்போம். ம். வரும்போது இந்த பேப்பர்ஸ்ல சைன் பண்ணி கொண்டு வந்துருங்க. மண்டே பெயில் மூவ் பண்ணிடலாம். சரிங்க மேடம், நான் வரேன். தாமரை, இப்போ அந்த ஸ்ருதியும் சூர்யாவும் எங்க இருக்காங்க? இப்போ எதுக்கு கேக்குறீங்க? ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டிக்காக தான் கேக்குறேன். சாரி மேடம், அவங்க இருக்கிற இடத்த நான் ரகசியமா வச்சிருக்கேன். அவங்க இருக்கிற இடம் வெளியே தெரிஞ்சா விஸ்வத்தால அவங்க உயிருக்கே ஆபத்து வந்துடும். பரவாயில்ல தாமரை, நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். உங்க ஹஸ்பண்ட கொலை முயற்சி பண்ணவரோட பொண்ண நீங்க பாதுகாக்கணும்னு நினைக்கிறீங்களே, உங்களோட இந்த நல்ல குணத்துக்காகவே இந்த கேஸ்ல நான் ஃபீஸ் வாங்காமலே வாதாடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்போ நான் ரொம்ப நம்பிக்கையோட போறேன். நான் வரேன். வாங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ஜெயசித்ரா பேசுறேங்க. ஹலோ இன்ஸ்பெக்டர், நான் ஏசி பேசுறேன். குட் மார்னிங் சார். சிந்துஜா ஃபேமிலி கம்ப்ளைண்ட் பத்தி பேசுறேன். அந்த பையன் சஞ்சய் கேஸ் என்னாச்சு? சார் விசாரணை பண்ணிட்டு இருக்கேன் சார். சீக்கிரம் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார். இதே தானே 1 வீக்கா சொல்றீங்க. இன்னும் ஒரு சின்ன தடை கூட கிடைக்கலையே. சிந்துஜா கொடுக்குற நெருக்கடியில மேல இடத்துல பிரஷர் கொடுக்குறாங்க. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? சார் இப்போ இந்த கேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா போயிட்டு இருக்கு சார். விசாரணையை முடுக்கி விட்டுருக்கேன். சீக்கிரம் குற்றவாளியை நெருங்கிடுவோம் சார். இது பாருங்க, இந்த மாதிரி காரணம் எல்லாம் பதிலா சொல்லிட்டு இருக்காதீங்க. முடிஞ்சா ஒரு ஸ்பெஷல் டீம் அரேஞ்ச் பண்ணி குற்றவாளியை கண்டுபிடிங்க. எனக்கு 24 ஹவர்ஸ்ல ரிசல்ட் வரணும். ஓகே சார். எப்படிதான் இந்த கேஸை கண்டுபிடிக்கணும்? நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். குட் மார்னிங் மேம். வாங்க சிந்துஜா, உட்காருங்க. என்ன கோகிலாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? யா சொல்லுங்க மேடம், நான் என்கொயரி பண்ண வரைக்கும் பணத்துக்காகவும் நகைக்காகவும் தான் இந்த மர்டர் அட்டெம்ப்ட் நடந்திருக்குன்னு சந்தேகமா இருக்கு. எப்படி சொல்றீங்க? எங்க அக்கா புவனேஸ்வரிக்கு அந்த கோகிலா தான் பர்சனல் அசிஸ்டண்டா வேலை செஞ்சிருக்கா. கடைசியா சஞ்சய் அவளை பார்க்க தான் போயிருக்கான். அக்கம் பக்கம் விசாரிச்சதுல குற்றம் அங்கதான் நடந்திருக்குமோன்னு தோணுது. சொல்லுங்க, என்ன தகவல் கிடைச்சிருக்கு? இத பாருங்க மேம், சாதாரண மிடில் கிளாஸ் கோகிலா இப்ப பணக்காரியா இருக்கா. 3 crores பங்களா வாங்கியிருக்கா. தங்கத்துல தாலியை தவிர எதுவுமே இல்லாத கோகிலா இப்போ நகைக்கடை பொம்மை மாதிரி அவ்வளோ டெக்கரேஷன் பண்ணிட்டு வரா. வந்தவ ஊர் சுத்திட்டு இருக்கா. How is all this possible மேம்? கோகிலாவை ஃபாலோ பண்ணதுல அந்த பணத்துக்கும் நகைக்கும் சஞ்சய கொலை செய்ய முயற்சி பண்ணதுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு உறுதியா தெரியுது மேம். ஆனா நான் அதோட விடல. ஆனது ஆகட்டும்னு நேர்லயே போய் அவளை விசாரிச்சேன். அதுக்கு அவ என்ன சொன்னா? எப்படி வீடு வாங்கினேன்னு கேட்டேன். நான் விஐபியோட பினாமிங்கிறா. அப்புறம் உன் புருஷனுக்கு எப்படி வண்டி வாங்கி கொடுத்தேன்னு கேட்டேன். சீட்டு பிடிச்சு வாங்கி தந்தா அப்படிங்கிறா. அப்புறம் எப்படி கோகிலாவை குற்றவாளின்னு சொல்றீங்க? மேம், எல்லாத்துக்குமே ஒரு எவிடன்ஸ், ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. பரமசிவம் மேடம். வணக்கம் மேடம். இந்த ஆளு யாரு? இவர்தான் கோகிலாவுக்கு வீட்டை வாங்கி கொடுத்த புரோக்கர் பரமசிவம். அவ புரோக்கர் கமிஷன் கூட கொடுக்காம இதோ இவரை ஏமாத்தி இருக்கா. எல்லா இன்ஃபர்மேஷனும் இவர் என்கிட்ட சொல்லிட்டாரு. இந்த க்ளூவை வச்சு நம்ம கோகிலாவை தீவிரமா விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும் மேம். சரி, கோகிலா மேல வீடு வாங்கினதுல புரோக்கர் கமிஷன் தராம ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். ஓகே மேடம். சரி, நீங்க போங்க. கான்ஸ்டபிள், சொல்லுங்க மேடம். நாம போய் அந்த கோகிலாவை தூக்கிட்டு வந்து அடிக்கிற அடியில
எல்லா ரகசியத்தையும் வாந்தி எடுக்க வைக்கணும். சரிங்க மேடம். ரெடியா இரு, கிளம்பலாம். நானும் உங்களோட வரேன் மேம். வாங்க போலாம். அதுலதான் ஒண்ணு ஏய், நான் சொல்லிட்டேன் உன்னை எதுவும் madam. பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. மேம் கேன் யூ ப்ளீஸ் செக் அதையும் செக் பண்ணிடுங்க மேடம். இந்த கப்போர்ட் சாவி எங்க இருக்கு? மேடம்